இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், அதாவது டேலி ப்ரைமில் டிடிஎஸ்னால் என்ன, டிடிஎஸ் வந்து எப்படி என்ட்ரி போடுவோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். டிடிஎஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்சஸ். அதாவது இது எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸ், எம்ப்ளாயீஸோட சேலரிஸ்லேருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து இபிஎஃப்னா என்னென்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, லேபர் ஒர்க்லேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. தென் ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ், இதுலேருந்தும் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ இன்றைக்கி என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் தான். அதாவது என்ன எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா சிஏ, வின்ஸ்லைன் அண்ட் கோ அப்படின்றவங்க வந்து நம்மளோட ஆடிட்டர். இந்த ஆடிட்டருக்கு நம்ம கொடுக்க போகிற ஃபீஸ், அதுலேருந்து டேக்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி என்ட்ரி போட போகிறோம். ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்காங்க. நான் எதுக்காக ஆடிட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து இந்த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் புக் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஆடிட்டர்ஸை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம். ஸோ வெரிஃபை பண்ணும்போது நம்ம எப்படி இருந்தாலும் ஆடிட்டருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். இன்டர்னல் ஆடிட்டருக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆடிட்டருக்கு கொடுக்க போகிற ஃபீஸில் இருந்து டேக்ஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிடிஎஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைமில் டிடிஎஸ் நம்ம என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி டிடிஎஸை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் F11 கம்பெனி ஃபீச்சர்ஸில் டிடிஎஸ் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம டிடிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கொடுத்து டிடிஎஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். அடுத்து மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் லெஜர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ, வின்ஸ்லைன் அண்ட் கோ அப்படின்றவங்க வந்து நம்மளோட ஆடிட்டர். ஸோ ஆடிட்டருக்காக ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். தென் இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ், அந்த நம்ம ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் பண்ண எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட் அப்படின்னா என்னென்னா அந்த டிடிஎஸ் இந்த இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் வந்து டிடிஎஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அதுக்காக வந்து ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த மூணுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஜர்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ டேலி ப்ரைமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் நம்ம எல்லா என்ட்ரிஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதே கம்பெனியில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிடிஎஸ் என்ட்ரியும் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸை எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு F11. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்சஸ் டிடிஎஸ்னு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா Y ப்ரெஸ் பண்ணி நம்ம எஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரெஜிஸ்டர்ட் நம்பர் அதெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனிலேருந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா டிடிஎஸில் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டேன் நம்பர் அதை என்னென்னா டிடிஎஸில் ரெஜிஸ்டர்ட் நம்பர் தான் வந்து டேன் நம்பர். ஸோ நான் இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இங்கே நம்பர் மட்டும் கொடுத்து மீதி எல்லா ஆப்ஷனை இக்னோர் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மாஸ்டர்ஸ்னால் நம்ம என்னென்னலாம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நோட் பேடில் கொடுத்துருக்கேன். என்னென்ன மாஸ்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ, வின்ஸ்லைன் அண்ட் கோ அப்படின்னு நம்ம ஆடிட்டர் நேமில் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். தென் டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட், இது மூணுமே வந்து நம்ம லெஜரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் க்ரியேட் லெஜர்ஸ், இங்கே வந்துட்டு இங்கே சிஏ, வின்ஸ்லைன் அண்ட் கோ அப்படின்னு ஆடிட்டர் நேம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் எஸ் ப்ரெஸ் பண்ணி சன்ட்ரி கிரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
தென் என்டர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் எனேபிள் பண்ணியிருந்தது வந்து ஆப்ஷன் இங்கே காட்டும். ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸில் இஸ் டிடிஎஸ் டிடெக்டபிள் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். இங்கே வந்து நோவில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸாக மாற்றிக்கிறேன். இங்கே வந்து டிடெக்டிவ் டைப்பில் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் டைப் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கேருந்து இண்டிவிஜுவல் HUF ரெசிடென்ட் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு நான் ரெசிடென்ட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ரெசிடென்ட் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல் HUF ரெசிடென்ட் அப்படின்றது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மீதி எல்லா ஆப்ஷனும் நான் இக்னோர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் இந்த ஆடிட்டரோட அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மெயிலிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ். இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பென்சஸ் தான். ஆக்சுவலாக இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீ. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐ ப்ரெஸ் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நான் அண்டரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அன்டிஃபைன்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளிகபிள் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் லிஸ்ட்டு கேட்கும். இந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது அப்படின்றது நம்ம புரிகிற மாதிரி இங்கே நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டில் நான் டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் பர்சன்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 10% நான் கொடுக்குறேன். ஸோ 10. எதுக்காக 10% கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்க போகிற ஃபீஸில் வந்து 10% என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 10% கொடுத்துருக்கேன். மீதி எல்லா ஆப்ஷனும் நான் இக்னோர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம லெஜர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எப்படி லெஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா லெஜர்ஸ் நமக்கு என்னென்னலாம் பேசிக் லெஜர்ஸ் தேவையோ நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து அதில் எனேபிள் பண்ணலை. ஸோ டிடிஎஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 லெஜர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது சிஏ வின்சலின் அண்ட் கோ அப்படின்னு ஆடிட்டருக்காக ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு அடுத்து இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு லெஜர் என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த லெஜர் வந்து டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட் அப்படின்ற லெஜர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட். இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் செலக்ட் பண்ணணும். எதுக்காகனா இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிற அமௌண்ட். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அண்டரில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு டைப் ஆஃப் டியூட்டி டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா. இங்கே வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா டிடிஎஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். மீதி எல்லா ஆப்ஷனும் நான் இக்னோர் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். அகைன் எஸ்கேப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். இந்த ஜேர்னல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே ஜேர்னல் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஜேர்னல் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த டிடிஎஸ் ஃபைல் பண்ணும்போதும் வந்து ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கெட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ். ஸோ நான் வவுச்சர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஜேர்னலுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா F7 கொடுத்துருக்காங்க. ஸோ F7 ப்ரெஸ் பண்ணி ஜேர்னல் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால இங்கே லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த லெஜர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல அதாவது இந்த பர்டிகுலர்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Alt+C கொடுத்து லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இங்கேயே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. என்டர்.
அடுத்து ஆடிட்டர் செலக்ட் பண்ணணும். ஸோ சிஏ வின்சலின் அண்ட் கோ அப்படின்றவங்க தான் நம்மளோட ஆடிட்டர். ஆடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9000 rupees. அடுத்து டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் அந்த ஆடிட்டர் செஞ்ச ஒர்க்குக்கு நம்ம அவருக்கு கொடுக்க போகிற எக்ஸ்பென்சஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஆனால் அந்த 10,000 rupeesல வந்து நம்ம டேரெக்டாக 10,000 rupeesம் நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுறோம்னா 10,000 rupeesலேருந்து 10% வந்து நம்ம டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் பண்ணுறோம். டிடிஎஸ்ஸாக 10% வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது 1000 rupeesஸை நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 9,000 rupeesஸை தான் நம்ம ஆடிட்டருக்கு நம்ம ஃபீஸாக கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 2 பேமெண்ட் போடணும். ஒரு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9,000 rupees வந்து ஆடிட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸு. தென் அதில் நம்ம டிடெக்ட் பண்ண 1000 rupees இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிடிஎஸ் ஆன் இன்டர்னல் ஆடிட் இதை தான் நம்ம டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு நம்ம பே பண்ண போகிறோம். இதுக்காக தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். அகைன் எஸ்கேப். இப்போ நம்ம கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் நம்ம போட்ட ஜேர்னலை நம்ம டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ரெஜிஸ்டர் ஜே. இதில் போய்ட்டு நம்ம போட்ட ஜேர்னல் என்ட்ரியை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். அகைன் எஸ்கேப். அடுத்து நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் இங்கே வந்துட்டு லெட்ஜர். இப்போ நம்ம போட்ட லெட்ஜரில் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஏ வின்சலின் அண்ட் கோ, அதாவது நம்ம ஆடிட்டருக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டரோட லெட்ஜர் நான் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் இங்கே வந்து அவருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,000 rupees தான் இங்கே காட்டும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜேர்னல் வவுச்சர் என்ட்ரி போடுறோம். அதாவது ஆடிட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீஸ் வந்து 10,000 rupees. அதுலேருந்து 10% அமௌண்ட் 1000 rupees வந்து நம்ம டிடிஎஸ்ஸாக டிடெக்ட் பண்ணுறோம். அந்த 1000 rupeesஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பே பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 9,000 rupeesஸை தான் நம்ம ஆடிட்டருக்கு ஃபீஸாக பே பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீன்லேருந்து டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் இதில் போய்ட்டு நம்ம ஆடிட்டரோட லெட்ஜரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எவ்வளோ அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேமெண்ட் பண்ண போகிறோம். ஆடிட்டருக்கு நம்ம 9,000 rupees வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ் எங்கள் பேமெண்ட்டுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F5. ஸோ F5 செலக்ட் பண்ணுறேன். இந்த பேமெண்ட் வந்து எதர் கேஷ் பேமெண்ட்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை செக் பேமெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பேமெண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்துட்டு ஆடிட்டர் சிஏ வின்சலின் அண்ட் கோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் பேலன்ஸ் நம்மக்கிட்ட பேங்க்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். தென் சிஏ வின்சலின் அண்ட் கோ நம்ம ஆடிட்டருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9,000 rupees அதுவும் இங்கே கரண்ட் பேலன்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம செக் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆடிட்டருக்கு 9,000 rupeesஸை பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 9,000 அமௌண்ட் என்டர் பண்ணோன்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டருக்கு கரண்ட் பேலன்ஸ் 0வாக மாறிடும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து செக்கில் நம்ம பேமெண்ட் கொடுக்கறதுனால செக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அதாவது செக் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆடிட்டரோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர் இங்கே போய்ட்டு சிஏ வின்சலின் அண்ட் கோ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஆடிட்டருக்கு நம்ம பே பண்ண இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டரோட லெட்ஜர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சிஏ வின்சலின் அண்ட் கோ அப்படின்ற ஆடிட்டருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 9,000 இருந்துச்சு. ஸோ 9,000 rupeesக்கு வந்து நம்ம பேமெண்ட் போட்டாச்சு, அதாவது செக் பேமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு டேலி ஆகிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஆடிட்டருக்கு பெண்டிங் அமௌண்ட் எதுவும் இல்லை, அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணியாச்சு. இப்போ பெண்டிங் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்ஸில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ நான் டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓ தான் வந்து ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து டிடிஎஸ் ரிப்போர்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ டி.
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸில் வந்து 1000 rupees வந்து டோட்டல் பெண்டிங்காக இருக்குது. இந்த பெண்டிங் அதாவது 1000 rupees வந்து பெண்டிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இன்னும் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணலை. ஸோ இது எப்படி பண்ணலாம், இந்த பேமெண்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன், அகைன் எஸ்கேப், கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வி ப்ரெஸ் பண்ணி வவுச்சர்ஸ்குள்ளே போகிறோம். இங்கே வந்துட்டு பேமெண்ட் வந்து எதர் கேஷ் பேமெண்ட் ஒரு செக் பேமெண்ட்டாக கொடுத்துக்கலாம். நான் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறதும் வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா செக் பேமெண்ட்டாக கொடுக்குறேன். ஸோ நான் ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு TDS ஆன் இன்டர்னல் ஆடிட் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். எதுக்காக அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெண்டிங் அமௌண்ட் வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ண வேண்டியது கிடையாது. இந்த அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பேலன்ஸ் இருக்க பெண்டிங் அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் என்னவோ அதுவாக டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இங்கே அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா TDS ஆன் இன்டர்னல் ஆடிட், இங்கே வந்து நம்ம பெண்டிங் அமௌண்ட் 1000 rupees வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணலை. ஸோ இந்த அமௌண்ட் வந்து அதுவாக டிஃபால்ட்டாக என்ட்ரு ஆகிடும். ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து செக் நம்பர் கொடுக்குறேன். இப்போ போய்ட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ பெண்டிங் ஏதாச்சும் இருக்கா இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், தென் TDS ரிப்போர்ட் தென் TDS அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம பெண்டிங் எதுவும் இல்லாமல் நம்ம எல்லாமே பே பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், தென் அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர், இங்கே இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் டேலி ஆகியிருக்கும் அமௌண்ட். அதாவது 10,000 rupees வந்து நம்ம இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நம்ம ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸ்பென்சஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees. அந்த 10,000 rupeesலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10% வந்து நம்ம TDSஆக டிடெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த TDSயை வந்து நம்ம டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் 1000 rupees. பேலன்ஸ் இருக்க 9,000 rupees வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆடிட்டருக்கு ஃபீஸாக பே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இங்கே அமௌண்ட்டு டேலி ஆகியிருக்கும். ஸோ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். தென் CA வின்சில் அண்ட் கோ, அதாவது ஆடிட்டரோட லெட்ஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அமௌண்ட்டு டேலி ஆகியிருக்கும் 9,000 டேலி ஆகியிருக்கும். தென் TDS ஆன் இன்டர்னல் ஆடிட், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து நம்ம டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பே பண்ணணும். ஸோ 1000 rupees வந்து நம்ம செக் மூலியமாக பே பண்ணிட்டதுனால இந்த அமௌண்ட்டும் டேலி ஆகியிருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈக்குவலாக டேலி ஆகியிருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்ட என்ட்ரிஸை நம்ம டிஸ்பிளே மூலியமாக நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை ஆல்டர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேர்னல் ரெஜிஸ்டரில் போய்ட்டு நம்ம போட்ட ஜேர்னல் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா Alt D கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு Y ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ நான் டெலீட் பண்ண வேண்டாம், அதனால் நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன்.